சிறகடிக்க ஆசை சிறையில் அடுத்த வர எபிசோடில் நம்ம விஜய் இருந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ரோகிணி இருந்துட்டு மனோஜ் என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நானே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் ரோகிணி. அம்மா இங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவை அவங்களோட ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பேசுகிறோம், யார் யார் இங்கே வந்து போகிறாங்க எல்லாமே அம்மாவும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த விஷயத்த நானும் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், என்னை மன்னிச்சிட்டு ரோகிணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து பயங்கரமாக கோவப்பட்டுட்ருக்காங்க. அம்மா பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். அம்மா என்னதான் இருந்தாலையும் உங்ககிட்ட அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது, ஆனால் அவங்க பேசிட்டாங்க, என்னை மன்னிச்சிட்டு ரோகிணி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடையில் இருக்கிறவங்க எல்லாரையும் பாரு என்னை எப்படியெல்லாம் பார்க்குறாங்கன்னு, இனிமேல் நான் உன்னோட எப்படி சேர்ந்து வாழ முடியும் சொல்ல மனோஜ். இப்போ கூடவா நீ உங்கள் அம்மா கிட்ட இவ்வளவுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ரோகிணி கூட தான் சேர்ந்து வாழ போறேன்னு ஒரு வார்த்தையாவது நீ சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த பார்லர்காரி ஏன் இங்க வந்து போறானே எனக்கு இப்பதானே தெரியுது, உன்னை நம்பி எவ்வளோ பெரிய விஷயம்லாம் செஞ்சுக்கிட்டு இப்படி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அதெல்லாம் உனக்கு பெருசா தெரியல, அவ கூட சேர்ந்து நீயும் சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு ரொம்பவே கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வந்து லாயர் இருந்துட்டு ஸ்ரேயோட எடுக்கணுனாக்க 10 லட்ச ரூபாய் பணத்தை கட்ட சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.